இல்ல இது சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா தான் இருக்கும். லவ் நிறைய டைம் ஃபெயிலியர் கேட்பீங்க, ரெண்டு சைட்லயும் ஓகே ஆனதுக்கு அப்புறமா ஃபெயிலியர் ஆகி இன்னொருத்தர் கூட நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும். என்னாச்சு 3 years லவ் எல்லாம் ஓகே ஆகி வீட்டுல எல்லாம் பேசி ஓகே பண்ணதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் கூட கிரஷ் வந்து அவங்க பைக்ல பார்த்தேன். அது வரையுமே நான் வந்து என்ன பிளான்னா January 9 அவங்க பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் அவங்க இன்னொருத்தர் கூட பைக்ல வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணீங்க? எதுவுமே கேட்கலையா அந்த பொண்ணு? ரோட்ல ஒரு நாய் கூட நம்ம கடிக்க வந்தா டீசெண்டா தள்ளி விடுவோம், அதோட மோசமான ஏ போ சீ போ அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. இது அந்த சேஞ்ச் வந்து உங்களால சத்தியமா ஏத்துக்க முடியல, அவ்வளவு ஒரு கஷ்டமான சேஞ்ச். என் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிங்கெல்லாம் கூட இல்லைன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பசங்க தான் என்னைக்குமே கூட வருவாங்க. லவ் சத்தியமா இந்த ட்ரெண்டுக்கான லவ் ஒஸ்ட் லவ், இது லவ்வே கிடையாது. இப்ப பண்றது எதுவுமே லவ் கிடையாது. நான் 90s கிட், 90sல வந்த லவ்ஸ் மட்டும் தான் பெஸ்ட் என்ன